மக்கள் டிவி அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நீதி கதைகளை பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு விறக வெட்டுறதுக்காக காலையில எழுந்த உடனே காட்டுக்கு போறது வழக்கமா கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு முனிவரை பார்த்தான். முனிவர், கடவுள் அருளால நீ நல்லா இருப்ப, ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த விறகு வெட்டி, ஐயா கும்பிடுறேங்க சாமி, நான் ஒரு விறகு வெட்டி, நான் இந்த காட்டில் விறகு வெட்டி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப பணிவா சொன்னாரு. உடனே அந்த முனிவர் சொன்னாரு, சரிப்பா, ஆனா நீ இன்னும் கொஞ்சம் உள்ள போனீனா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த விறகு வெட்டிக்கு ஒன்றையுமே புரியல. ஏன் முனிவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, சரி அவருடைய சொன்னா எதனா ஒரு அர்த்தம் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தூரம் உள்ள போனான். உள்ள போன உடனே பார்த்தா சந்தன மரங்களா இருந்துச்சு. தினமும் விறகு வெட்டி சாப்பிட்டவனுக்கு சந்தன மரம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சந்தன மரத்தை வெட்டி அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுத்து, நான் இது மாதிரி காட்டில் ஒரு முனிவரை பார்த்தேன், அவர் இது மாதிரி எனக்கு சொன்னாரு, நானும் உள்ள போனேன், எனக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னு சொன்னாரு. அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. திரும்ப விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு கிளம்பி வராரு இன்னொரு நாள். அப்ப அவங்க மனைவி அங்கிருந்து வந்து, நில்லுங்க, முனிவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, எனக்கு இருக்குமா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திரும்பியும் அந்த சந்தன மரத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ள பயணம் பண்ணாரு. அப்படி போகும்போது பார்த்தா அவருக்கு வெள்ளி சுரங்கம் கிடைச்சதுங்க. அந்த வெள்ளி சுரங்கத்தில் எடுத்து வித்து பணமாக்கி கொஞ்சம் ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சாரு. அப்பயும் அவருக்கு ஆசை விடலை. முனிவர் என்ன சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் உள்ள போக சொன்னாருல்ல, நம்ம போய் தான் பார்க்கலான்னு இன்னொரு நாள் காலையில எழுந்து திரும்பவும் விறகு வெட்ட கிளம்பிட்டாரு. போகும்போது பார்த்தா அந்த வெள்ளி சுரங்கத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ள போனாரு. அப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆறு வந்துருச்சு. அந்த ஆறை எப்படி அவர் தாண்டதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தாரு. நம்ம எப்படியாவது வைராகியத்தோட அந்த ஆறை கடந்து போனோம்னு சொல்லிட்டு நீந்திட்டே போறாரு. கரையை கடந்துட்டாரு. கரையை கடந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெள்ளி சுரங்கம். வெள்ளி சுரங்கம் பார்த்த உடனே திரும்ப கொஞ்ச தூரம் போறாரு. அங்க தங்கம். அந்த தங்க கட்டிகளை பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. வெள்ளியும் எடுத்துட்டாரு, தங்கத்தையும் எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. வீட்டில் போயிட்டு அந்த தங்கத்தையும் வெள்ளியும் விற்று நல்லா பணக்காராயிட்டாரு. இருந்தாலும் அவரு முனிவர் சொன்ன வார்த்தையை இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஆழமா பார்க்கலான்றதுக்காக இன்னொரு நாள் விடியற் காலையில் எழுந்து திரும்பவும் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு வந்தார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மலை வழியில தாண்டின உடனே நிறைய புலி சிங்களா இருந்துச்சு. அவரை கடிக்கிறதுக்காக வந்தது. அப்ப என்ன பண்ணார் அவரு, தந்திரமா அந்த புலிகிட்டையும் சிங்கத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு கொஞ்ச தூரம் உள்ள போனாரு. உள்ள போய் பார்த்த உடனே அவருக்கு பெரிய 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 அதிர்ஷ்டம் காத்திருந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வைரக்கற்கள், நிறைய பவளம், இப்படி விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் கோபுரமா குவிஞ்சு கிடந்தது. அவருக்கு சந்தோஷம் தாங்கல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுத்து நிறைய பைசா வந்தது. அதை வச்சு அவர் ரொம்ப நிறைய பணக்காராயிட்டாரு. இந்த ராமகிருஷ்ண கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையோடைய அடுத்த படிக்கான நிலையை நம்ம தினமும் உருவாக்கணும். நமக்கு இன்னைக்கு சைக்கிள் இருக்கு, அதுவே போதும்னா நம்மளால எவ்வளவு தூரம் சைக்கிள் மிதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க.
நிச்சயமா முடியாது. சைக்கிளுக்கு அடுத்தபடியா நம்ம ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும், அதுக்கு அடுத்தபடியா ஒரு கார் வாங்கணும். இப்படி நம்மளுடைய உயர்வுகள் எண்ணங்கள் உயர்ந்துகிட்டே இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே முன்னேற முடியும்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு கதையை சுவாரஸ்யமா பார்க்கலாம்.